வாங்க எண் 4ஓட நியூமராலஜி பத்தி சட்டுன்னு பார்க்கலாம். எண் கணிதத்துல பாத்தீங்கன்னா இந்த நம்பர் 4க்கு ஒரு ஸ்பெஷல் இடம் உண்டுங்க. இது திடீர் மாற்றங்களோட தொடர்புடைய ராகு கிரகத்தோட கனெக்ட் ஆனது. அதனாலேயே இதுக்கு ஒரு தனி பவர் இருக்குன்னு சொல்றாங்க. வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜில இத யுரேனஸ் கிரகத்தோட பாக்குறாங்க. சரி, முதலாவதா இவங்களோட கேரக்டரை பத்தி பாப்போம். நம்பர் 4 காரங்க இருக்காங்களே, பேச்சால கூட்டத்தையே இழுப்பாங்க, செம்மையா பேசுவாங்க. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை, ரகசியங்களை மட்டும் சரியா வச்சுக்க மாட்டாங்க போல. இதனால சில நேரம் சிக்கல் வரலாம். அப்புறம் கொஞ்சம் சுதந்திரமா யோசிக்கிறதால ஹையர் அப்ஸோட பாஸோட எல்லாம் அனுசரிச்சு போறதுல கொஞ்சம் கஷ்டப்படலாம். இரண்டாவதா சில சவால்களும் இருக்கு. குறிப்பா 13, 22 தேதிகள்ல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில சில சவால்கள் வரலாம். கொஞ்சம் பாத்துக்கணும். இந்த 13ஆம் நம்பர் சில நெகட்டிவ் விஷயங்களோட தொடர்பு படுத்தி பேசப்படுது. அதே மாதிரி 22ஆம் தேதி பிறந்தவங்க திடீர்னு ஏற்ற இலக்கங்களை சந்திக்கலாம். கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு சரியா பேர் கிடைக்காம கூட போகலாம். கடைசியா இவங்களுக்கு என்ன மாதிரி தொழில், ஆரோக்கியம், பரிகாரம்னு பார்க்கலாம். கான்ட்ராக்ட் வேலை, வண்டி, இரும்பு சம்பந்தப்பட்டது, இல்லனா நல்ல பேச்சாளர், ஜோதிடர், போலீஸ், மேனேஜர், ஈவன் டாக்டர், ரைட்டர்னு இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ்லாம் செட் ஆகும். ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மன அழுத்தம், செரிமான பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. பரிகாரமா கோமேதகம் போடலாம். நீலம், மஞ்சள் உங்க லக்கி கலர்ஸ். கருப்பை தவிர்த்துடுங்க. பைரவர், சிவன், துர்க்கை வழிபாடு நல்லதுன்னு சொல்றாங்க. சோ மொத்தத்துல பார்த்தா நம்பர் 4ங்கிறது ஒரு யூனிக் எனர்ஜி. கூடவே சில சேலஞ்சஸும் இருக்கு. இத புரிஞ்சுக்கிட்டு பரிகாரங்களை ஃபாலோ பண்ணா லைஃப் நல்லா இருக்கும்.